கைஸ் வணக்கம். நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் அறுவடை பண்ணுற வேலை இருக்குது இன்றைக்கி. அதுக்காக வந்திருக்கோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்மளும் கார்டன் வீடியோஸ்லாம் போட்டு பழகலாம் ஆகிப்போச்சு. அதனால் ஒரு கார்டன் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்திருக்கேன். கொஞ்சம் சில காய்கறிலாம் இருக்குது. நம்ம கொஞ்சம் பராமரிப்பு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. பட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் பண்ணலான் இருக்கோம் மறுபடியும். இப்போ கத்திரிக்காய் கொஞ்சம் விளைஞ்சிருக்கு. அதனால் அது அறுவடை பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இப்போ நம்ம போயிட்டு இது அறுவடை பண்ண ஆரம்பிக்கலாங்க. நல்லா நீளமாக சூப்பராக வந்துருக்குங்க கத்திரிக்காய். சரி, லாஸ்ட் டைமே நம்ம ஒன்று போட்டிருந்தோம். இந்த வருஷம் அதே செடி தான் மறுபடியும் காய்க்குது. இந்த வகை பார்த்திங்கன்னா இந்த சைஸ் தான் வருங்க. இதுக்கு மேலே வராது, முத்திரும் இதுக்கு மேலே. இது வேறு டைப்பு. இது கூட பாருங்கள், இப்போயே முத்த ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு டைப்பு. இது இந்த சைஸ் தான் வரும். இதே கலரில் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்ல நீளமாக வர கத்திரிக்காய். ஒன்று தான் இருக்குது, இன்னொன்று பிஞ்சாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இது ஒரு வகை கத்திரிக்காய்ங்க. நம்மக்கிட்ட நிறைய வகை இருக்குது கத்திரிக்காய். நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதாவது குழம்புலாம் வச்சிங்கன்னா வத்த குழம்புலாம் அருமையாக இருக்கும். மாடி தோட்டத்திலே இந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக காய்க்கிறீங்க. இதெல்லாம் போன வருஷம் செடி தான். அதெல்லாம் அப்படியே மறுபடியும் காய்க்குது. இன்னொன்று இருக்குது, நிமிஷம், இது அதோட நீளமாக இருக்குது. இது பாருங்களேன் சைஸை. இன்னும் பிஞ்சாதாங்க இருக்குது. இன்னும் கூட பெருசாகும் போல். அப்பாடி நீட்டாக பாருங்கள், செம்ம நீளமாக இருக்குது. சுண்டைக்காய்லாம் இருக்குது. பட்டு இப்போதைக்கு நம்ம எடுத்துகிட்டு போனால் தேவைப்படாது. அதனால் அப்புறம் பறிச்சிக்கலாம். பட் நிறைய இருக்குது. பிஞ்சிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு விட்ருக்கு. அவரைக்காய் ஒன்று இருக்குது, பறிச்சிக்கலாம். அவரைக்காய் ஆக்சுவலாக பூச்சி வச்சுருக்கு. அது பூச்சி நம்ம இது பண்ணணும். இது வெள்ளை கத்திரிக்காய்ங்க. இது கூட வந்திருக்கு. இந்த சைஸ் தான் வரும். இதுவும் இன்னும் கொஞ்சம் பெருசாகும். இருந்தாலும் நம்ம இது கூட சேர்ந்து செஞ்சிடலாம். எதுக்கு வேஸ்ட் பண்ணணும். இதே பழுப்பு நேரமாக ஆயிடுச்சு, பறிச்சிக்கலாம். நம்ம தோட்டத்தில் அத்தி நிறைய காய்க்குதுங்க. இப்போ சின்ன ஒரு இதுதான். இது நல்லா பழுத்து இருக்குது. இவங்க வெடிச்சிருக்கு பாருங்க. இது மட்டும் பறிச்சிக்கலாம். செம்ம பழங்க. பழம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அத்தி பழம் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நல்லா பழுத்துருக்கு. இதை போயிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியது தான். தோட்டத்தில் காலிஃப்ளவர் வருது சூப்பராக. ஆக்சுவலாக ஒரு 4-5 செடி இருக்குது. இப்போ தான் இதில் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பாக இது நல்லா சைஸ் வந்தோன்னு உங்களுக்கு ஒரு வீடியோவாக காட்டுறேன். இன்னும் 1 2 இதெல்லாம் இப்போ தான் பூ வரப்போகுது. நிறைய செடி 4-5 செடி இருக்குங்க நம்மக்கிட்ட. இன்னும் அங்கே 2 இருக்குது செடி. கைஸ், நம்ம தோட்டத்தில் இயற்கையாக விளைஞ்ச கத்திரிக்காய், அப்புறம் அத்திப்பழம் ஒன்று பறித்து வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி நிறைய இருந்தது நம்மக்கிட்ட. இப்போ கொஞ்சம் பராமரிப்பு நான் பண்ணாமல் கொஞ்சம் அந்தளவுக்கு நம்ம ஈல்டு எடுக்க முடியல. பட் பண்ணிங்கன்னா செம்மையாக ஈல்டு எடுக்கலாம். மாடியிலேயே இயற்கையான உரத்துலேயே நீங்கள் எடுக்கலாம். கண்டிப்பாக மாடி தோட்டம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இது. ஏன்னா அர்ஜென்ட்டுக்கு நம்ம நிறைய இப்போ புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் கீரைங்க, இந்த மாதிரி நிறைய நம்ம மாடியிலே பயிர் பண்ணலாம். நம்ம அடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பட்டு இப்போ கொஞ்ச நாளாக கேப் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக தோட்டத்தை நாங்கள் சீரமைக்க போகிறோம்.
நிறைய தோட்டம் சம்மந்தமாக வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வரும். அது பராமரிப்பு பற்றி வரும். அதை வந்து என்னென்னலாம் வந்து எப்படிலாம் வந்து ஒரு செடிக்கும் வந்து பராமரிப்பு பண்ணணும், அந்த மாதிரி வீடியோஸ்லாம் கூட நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான வீடியோஸாக வந்து அடுத்தடுத்து வரும். ஓகே கைஸ், இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். ஒரு நல்ல அறுவடை வீடியோட வந்து முடிச்சிட்டோன்னு ஒரு சந்தோஷம்தான். அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். பை பை.